ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நல்லா காரசாரமான குளிருக்கு எதமான சாயந்தர நேரத்தில் நல்லா சாப்பிடக்கூடியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காளானே இல்லாமல் காளான் ரோட்டு கடை சைடு காளான் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த சைஸு முட்டைக்கோஸில் பாதி அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். இந்த முட்டைக்கோஸை 4ஆக கட் பண்ணி நான் சாப்பரில் போட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை கத்தினால் கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய இஷ்டம்தான். இப்போ சாப்பரில் போடும்போது சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சு போயிடும். இல்லை மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்தாலும் நமக்கு சின்ன சின்ன பீஸாக கிடச்சிரும். இந்த மாதிரி சாப்பரில் ஒரே நிமிஷத்துலேயே சூப்பராக நமக்கு கட் பண்ணி வந்துடுது. இந்த மாதிரி முட்டைக்கோஸை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. எப்பயுமே அந்த பிளேடை எடுத்துகிட்டு தான் நம்ம கை உள்ளே விடணும், இல்லைன்னா கை கட் ஆயிரும். ஏன்னா அந்த பிளேடு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இப்போ முட்டைக்கோஸை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம சாஸ் சேர்க்கலை, அதனால் ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 2 தக்காளி 4 காஞ்ச மிளகாவை வேக வைக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ முட்டைக்கோஸ் கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த மாவுலாம் சேர்க்கும் போதுனால் அது நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை இஞ்சி பூண்டை நம்ம கட் பண்ணி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சோண்டு மட்டும்தான் தண்ணி தெளித்து பிணையணும். ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிடக்கூடாது. நல்லா கட்டியாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம உருண்டை பிடிச்சி போட்டு தான் பொரிக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு இருந்தால் போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி வேக வச்சுருந்தது நல்லா வெந்துருச்சு. அந்த தொளி கலண்டு வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுக்கணும். அது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் அடுப்பில் வச்சாச்சு. இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டியும் போட்டுக்கலாம், அல்லது கொஞ்சோன்னு கிள்ளி அந்த மாதிரியும் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை போட்ட உடனே கரண்டி விட்டு நம்ம கிளறக்கூடாது. கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எண்ணெயிலேருந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்மக்கிட்ட இல்லாட்டி தட்டுலேயே போட்டு வச்சுக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற மாவு நம்ம பொரிச்சு எடுக்கிற கேப்பில் இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் அந்த சாஸுக்கு நம்ம வேக வச்சுருந்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சாப்பரில் போட்டு குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் இதுக்கு நிறையா சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் நமக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இதில் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம சாஸை அரைச்சிக்கலாம். அதுக்கு அந்த நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்க்கும்போது பெரிய ஜார்லேயே போட்டு அரைங்க. நான் ஃபஸ்ட்டு சின்ன ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய ஜாரில் மாற்றிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அரைக்கும் போதே பெரிய ஜாரில் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். அந்த மேலே இருக்கிற அந்த தக்காளி தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். அப்போ தான் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கும். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சுருந்தா கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இப்போ சூடோடு அரைக்கும்போது அந்த மிக்சி ஜார்லேருந்து அப்படியே நல்லா தெரித்து வெளியெலாம் வர ஆரம்பிச்சு, அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நான் சின்ன ஜார்லேருந்து பெரிய ஜாருக்கு மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதுவும் ஓரமாக இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போட்டிருந்ததும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சூடான எண்ணெயிலே நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸையும் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கார்ன்ஃப்ளெக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும்.
நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காளான் செய்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்கும். அதனால் நம்ம உடனே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அவசியம் இல்லை. லைட்டாக கலர் மாறினா மட்டும் போதும். இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தால் மட்டும் போதும். இப்போ கலர் வந்து கொஞ்சம் மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது நல்லா வேகட்டும். அதுக்கு இடையில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சோண்டு சீரகத்தூள், அப்படியே பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோடைய பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தா கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துடலாம். மாவு சேர்த்த உடனே நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிரும். அதனால் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அது மாவு வந்து நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ மாவு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையும் இதனால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உருண்டையெல்லாம் உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம கிரேவியில் சேர்த்துட்டு நல்லா அதை மசிச்சும் விட்டுக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இதை நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். பச்சை தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. இது செய்யும்போது கொஞ்சம் கொல கொலன்னு செஞ்சு வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் செய்யும்போதே கொஞ்சம் கொல கொலன்னு செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சோன்னு சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சுடுதண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய ரோட்டு சைடு காளான் வந்து தயாராகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ நமக்கு ரோட்டு சைடு காளான் வந்து தயாராகிடுச்சு. நல்லா காரசாரமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். காளான் இருந்தால் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. முட்டைக்கோஸ் இருந்தாலும் நம்ம இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு பச்சை வெங்காயம் மேலே பொரிச்சு வச்சுருந்தா கார்ன்ஃப்ளாக்ஸையும் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படி இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.